ஹலோ. நான் சொல்ல போகிறதுல மக்கள் அரசாங்கத்தினுடைய வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்னா அறிவு தெளிவு விளக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த அறிவு தெளிவு விளக்கத்துக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு நல்ல காலேஜ், ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு விஷயம் எல்லாத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து போகிறோம், நாம் தேடி 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 தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் எதுவும் நம்ம கைக்கு எதுவும் வரலை. அங்கங்கே இருக்குது, அங்கங்கே போய் நம்ம தேடிக்கிறோம், நம்ம போய் பண்ணிக்கிறோம். இப்போ பறவை இனங்கள் எப்படி அங்கங்கே போய் தன்னுடைய இதுகளை தேடிக்கிற மாதிரி தேடிக்கிறோம். ஆனால் ஒரு அரசாங்கத்தை அமைச்சது யார் அப்படின்னா, மக்கள் தான் அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். எப்படி மக்கள் எப்படி அரசாங்கத்தை உருவாக்குறாங்கங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம நம்ம அரசாங்கத்தை உருவாக்குறோம். ஆனால் நம்ம எதுக்கு கீழே இருக்கோம் அப்படின்னா, அரசியலுக்கு கீழே இருக்கோம். அரசியல் வேறு, அரசாங்கம் வேறு. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது குழப்பங்களை விளைவிக்கிற இடம். அரசாங்கங்கிறது செயல்படுற இடம். இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐபிஎஸ் படித்தவரோ ஒரு கட்சியில் இருக்காரா பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார். அதேமாதிரி ஒரு அரசாங்கத்துறை விட உயர் அதிகாரிகள் கட்சியில் இருப்பாங்களா, இல்லை இதில் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கானா இருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் அரசாங்க பணியை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த கட்சி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அரசாங்கத்தை வழி நடத்துறது சரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சில விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.